Hello friends, welcome to my channel இயற்கை இன்ஃபோகோட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பவர் பிஐ டூலோட ஒரு ஓவர்வியூ ஓகேங்களா. ஸோ அதோட என்வரான்மெண்ட் எப்படி இருக்கும் ஓகேங்களா, என்னென்ன மெனுஸ் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஒரு ஓவராலாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் டூல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுங்க ஓகேங்களா. பிகினராக இருக்கும்போது இது நிறைய நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா நீங்கள் எதுலேயுமே ஸ்ட்ரகிள் ஆக மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயிலாக போட போகிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த டூல் ஓவர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா மெனுஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த 4 ஐகான்ஸில் என்னென்ன யூசேஜ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த விசுவலைசேஷன் பெயின் எப்படி நம்ம ஸ்விட்ச் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க விஷுவல்ஸ் நம்ம எப்படி பிரிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மெனுஸ்லாம் என்ன ஓகேங்களா. ஸோ இதை எப்படி ஹைட் பண்ணுறது, எனேபிள் பண்ணுறது ஓகேங்களா. அப்புறமேட்டு பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட நேம்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு பேசிக்கான ஐடியா ஓகேங்களா. இந்த டூலை பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா தெரியாதவங்க இந்த வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் ஓவர்வியூவை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பவர் பிஐ டூலோட ஓவர்வியூ போகிறதுக்கு முன்னாடி அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிகினருக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா எப்படின்னு தெரிஞ்சுங்க ஓகேங்களா. ஸோ கூகுள் போயிட்டு ஓகேங்களா, மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டவுன்லோட் கொடுங்க ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படிங்க பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப், பவர் பிஐ மொபைல், ப்ரிமிசஸ் கேட்வே, இது மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ டெஸ்க்டாப் ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டவுன்லோடை விட்டுட்டு அட்வான்ஸ் டவுன்லோட் வந்துருங்க ஓகேங்களா. அட்வான்ஸ் டவுன்லோடு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட்னா டேரெக்டாக டவுன்லோட் போகும். இதில் வந்து உங்களோட லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் இங்கே ஓகேங்களா, அட்வான்ஸில் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து என்ன டவுன்லோட் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன கேட்குன்னா பாருங்கள், கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 2 EXE கேட்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட், இது வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட். ஸோ நம்ம இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 64 பிட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 64 பிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க ஓகேங்களா. டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ப்ரோக்ரஸ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு டூல் ஓகேங்களா. ஸோ இது ஒன்றுமே இல்லை, இந்த டூல் வந்து டவுன்லோட் ஆன வாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, ரன்னு கொடுத்தீங்கன்னா கிளிக் நெக்ஸ்ட், அவ்வளோதான். ஸோ வேறு எந்த ஒரு செட்டப்புமே இதுக்கு தேவையில்லை. நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஸ்டெப் அப்படியே அழுத்திட்டே போயிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷ் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது ஓகேங்களா. ஸோ அது நான் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண காமிக்க விரும்பல. ஸோ நீங்கள் என்னென்னா நீங்கள் டவுன்லோட் ஆனதுமே இந்த EXE நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னாகும், உங்களுக்கு டூல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதும் ஓகேங்களா, இன்ஸ்டால் ஆனது எப்படி இருக்குன்னா டூல் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிஐ டூலோட ஒரு அதாவது கேன்வாஸ் என்விரான்மெண்ட் ஓகேங்களா. ஃபைன். ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது என்னென்னா, லெஃப்ட் சைடில் இந்த லெஃப்ட் சைடில் ஒரு 4 ஐக்கான்ஸ் இருக்குது. ஸோ இது என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ரிப்போர்ட் வியூ அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த கேன்வாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, சார்ட்ஸு, அதுக்கப்புறம் டேபிள்ஸு, இது எல்லாமே நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் உங்கள் டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்ட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டேப்லெட்டில் எப்படி பார்த்தோம், ஒரு ஷீட்டை வந்து க்ரியேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறமா அந்த ஷீட்டை வந்து ஒரு இடத்துல டேஷ்போர்டில் வந்து கொலெக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஆனால் பவர் பிஐயில் இதுதான் உங்களுடைய டேஷ்போர்ட் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டேப்லெட் யூஸர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னென்னா நம்ம ஒவ்வொரு ஷீட்டையும் க்ரியேட் பண்ணிவிட்டு கொலெக்ட் பண்ணுவோம். இங்கே வந்து நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு, உங்களுக்கு டைரெக்டாக டேஷ்போர்ட், அவ்வளோதான். இந்த கேன்வாஸ் தான் உங்களுடைய டேஷ்போர்ட். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸ் எப்படினாலும் மாற்றிக்கலாம் நீங்கள் ஓகேங்களா. ஸோ இது ஒன்று ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் வியூ ஓகேங்களா. நீங்கள் ஒன்ஸ் டேட்டா லோட் பண்ணதுமே ஓகேங்களா, அதோட டேபிளோட வியூ வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஓகேங்களா. இப்போ நம்ம எந்த டேட்டாவும் லோட் பண்ணல, நான் இதுக்கு ஒரு ஓவர்வியூவாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த டேட்டா வந்து வியூ பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஃபைன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாடல் வியூ அப்படிங்கிறது இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேபிளோட ஜாயின்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ டேபிள் ஜாயின்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ ரிப்போர்ட் வியூ, டேபிள் வியூ அண்ட் மாடல் வியூ. ஸோ இது மூணுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றாவே பார்த்துடலாம் ஓகேங்களா. நம்ம ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஃபைன்.
அடுத்தது டேக்ஸ் query view அப்படின்றது இது கொஞ்சம் நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போயே நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, இங்கே நம்ம டேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி அதோட ரிசல்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியும். ஓகேங்களா, லைவாக அங்கே பார்த்துக்க முடியும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு இது. ஸோ அது நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன், அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க டேக்ஸ் query view அப்படின்றது. இது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 3 months முன்னாடியோ ஏதோ ஒரு அப்டேட்டில் தான் இது வந்து ஆட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 3 தான் இருந்தது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இது முடிஞ்சது. அடுத்தது இந்த கேன்வாஸ். ஓகேங்களா, இந்த கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எல்லா விஷுவல்ஸும் இங்கே தான் இந்த பர்டிகுலர் டாட்குள்ளே தான் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இந்த கேன்வாஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கேன்வாஸ் நீங்கள் வேணும்னா இந்த டாட்டட் லைன்ஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லைனா அதை ரிமூவ் பண்ணிடலாம். நாட் அன் இஷ்யூ. ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது ஸோ அப்படியே ரைட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நீங்கள் சார்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற சார்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு சார்ட்ஸ், அதாவது டிஃபால்ட்டாக இங்கே கொடுக்குறது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 டாட்ஸ் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கெட் டு மோர் விஷுவல் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், மைக்ரோசாஃப்ட் கேலரிக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா, அங்கே நீங்கள் என்ன பண்ண முடியும், கஸ்டம் விஷுவல்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட விஷுவலைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா. இந்தாண்டு எல்லாமே மெனுஸ் எல்லாமே இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெனுஸ் வந்து இப்படி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஒவ்வொரு மெனுவாக நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு மெனு அப்படின்றது சாரி. ஓகே, நான் ஒவ்வொன்றாவே உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெனு என்னென்னா பார்த்தீங்கன்னா டேட்டா. ஓகேங்களா, இங்கே நீங்கள் டேட்டா இங்கே கெட் டேட்டான்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா சோர்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா வந்து இங்கே லோட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். இந்த பர்டிகுலர் வியூவில் டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ் வந்துடும். ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன். ஓகேங்களா, இந்த டேட்டா இப்போ நீங்கள் இங்கே ஒரு காலம்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணி போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், இது வந்து இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த பார்ட்டு தான் இது வந்து என்ன சொல்கிறது, பில்ட் அப்படின்றோம். ஓகேங்களா, ஸோ இங்கே தான் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதாவது காலம்ஸ் அண்டுக்கு ரோஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே தான் ஒரு விஷுவல் வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பில்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட். ஸோ இந்த பேஜை ஃபார்மேட் பண்ணணுமா இல்லை விஷுவலை ஃபார்மேட் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்னென்னா இப்போ நம்ம எம்டி பேஜில் இருக்கோம், அதனால் நீங்கள் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா பேஜுக்கு உண்டான ஃபார்மேட்டிங் திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வருது. இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ தெரிஞ்சுக்கங்க இது என்னன்ட்டு. ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேன்வாஸோட என்னென்ன ஃபார்மேட்டிங் பண்ணணும் அப்படின்றத இந்த டீட்டெயில்ஸ் வருது. அதுவே ஒரு விஷுவல் நான் இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள் இது சேஞ்ச் ஆயிடுச்சு, வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இதோட ஆப்ஷன்ஸ் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி நம்மளுக்கு டிஃபர் ஆகும். நம்ம ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, சாரி, ஃபைன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புக் மார்க். ஸோ புக் மார்க் வந்து பார்த்திங்கன்னா முன்ன வந்து இங்கே வியூவில் கொடுத்துருந்தாங்க. சாரி, வியூவில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ முன்ன வந்து வியூவில் இருந்தது. ஓகேங்களா, ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைட்லேயே கொடுத்துட்டாங்க கன்வீனியன்ட்டுக்காக. ஓகேங்களா, இந்த ஆப்ஷன்ஸை. ஓகேங்களா, இங்கே நீங்கள் புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், ஸோ குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயம்லாம் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது சிங்க் ஸ்லைசர். சிங்க் ஸ்லைசர் வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்லைசஸ் வந்து அதாவது என்னென்னா ஸ்லைசஸ் அப்படின்றது ஃபில்டர்ஸ். ஓகேங்களா, ஃபில்டர்ஸை வந்து எப்படி எல்லா பேஜுக்கும் சிங்க் பண்ணுறது. ஓகேங்களா, எந்தெந்த பேஜுக்கு எனக்கு அப்ளை ஆகணும், எந்தெந்த பேஜுக்கு வந்து அப்ளை ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சிங்க் ஸ்லைசஸில் பார்ப்போம். ஓகே, ஃபைன். அடுத்தது செலெக்ஷன். ஸோ இதை நீங்கள் எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பவர் பாயிண்ட், எக்ஸல் எல்லா பார்த்தீங்க அப்படின்னா வேர்டு, இந்த மூணுத்துலேயுமே இது காமன் செலெக்ஷன் அப்படின்றது. ஓகேங்களா, நீங்கள் இந்த கேன்வாஸில் 1 செகண்ட் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ இந்த கேன்வாஸில் நீங்கள் என்னென்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு என்னவாக வரும், ஸோ ஒரு செலெக்ஷனாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு விஷுவல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோனட் சார்ட் அப்படின்ற ஒரு செலெக்ஷன், அதாவது இந்த பர்டிகுலர் விஷுவலோட நேமை வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு நிற்கும். ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், இப்போ நான் இன்சர்ட் போயிட்டு ஒரு ஷேப் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஷேப் அப்படின்ற வந்துடும். ஸோ இதே தான் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும் இந்த செலெக்ஷன். ஆனால் இந்த செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா புக் மார்க்கிங் திங்ஸுங்க இங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து செலெக்ஷன் பெயின். ஓகே, ஸோ டேட்டா, பில்ட், ஃபார்மேட், புக் மார்க்ஸ், சிங்க் ஸ்லைசஸ் அண்ட் செலெக்ஷன். ஸோ இதெல்லாம் அவைலபிளாகவும் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃபில்டரையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீட்டெயில்டாக
சிங்கிள் வீடியோ போடுவோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கணுன்றதுக்காக ஓகேங்களா. இந்த ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது விஷுவல் லெவல் ஃபில்டரா, இது ஃபில்டர்ஸ்லேயே த்ரீ வெரைட்டி ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குங்க ஓகேங்களா. நம்மளுக்கு டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா மல்டி வெரைட்டி ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபில்டர்ஸ் தான் ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் விஷுவல் லெவல், பேஜ் லெவல் அண்டு ஓவரால் லெவல், அதாவது ரிப்போர்ட் லெவல் அப்படின்ட்டு ஒரு 3 ஃபில்டர்ஸ் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபைன். ஸோ அடுத்து நம்ம மெனுக்கு வந்துடலாம் ஓகேங்களா. ஃபைல் மெனு அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஓப்பன், சேவஸ், ஷேர், கெட் டேட்டா, இம்போர்ட் இது எல்லாமே இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன, ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நியூவாக ஒரு அப்டேட் வருது பவர் பிஐயில் ஓகேங்களா. ஸோ அது வந்து எனேபிள் பண்ண வைக்கணும் ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. டேட்டா லோடு எனக்கு எப்படி வேணும் ஓகேங்களா. ரிப்போர்ட் செட்டிங்ஸ் எனக்கு என்ன, இது எல்லாமே நம்ம ஓனாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே உங்களால் இங்கே பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஃபைல் மெனுவில் இம்பார்ட்டண்டான திங்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ், செட்டிங்ஸ் ஓகேங்களா. ஃபைன். அடுத்தது ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு அடுத்து டேட்டா சோர்ஸ் செட்டிங்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ ஒரு டேட்டாவை வந்து நம்ம எப்படி எந்த டேட்டா சோர்ஸில் வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க, எந்த டேட்டா சோர்ஸில் இந்த டேஷ்போர்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ண சொல்கிறாங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா இப்படி தான். ஸோ ஃபைலில் போய்ட்டு டேட்டா சோர்ஸ் செட்டிங்ஸில் வந்தீங்க அப்படின்னா இதோட பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும் என்னென்ன பெர்மிஷன்ஸ், கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸல், எஸ்கியூஎல் யூஸ் பண்ண எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்துருக்கு. MongoDB இது மாதிரி யூஸ் பண்ண எல்லா டேட்டா சோர்ஸும் இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. நீங்கள் இப்படி செக் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ ஃபைல் மணி இஸ் ஓவர், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இன்னும் இல்லை பிளாங்க் ரிப்போர்ட் இருக்கும் ஓகேங்களா. ரீசன்ட் வியூஸு, ஷேர் வித் மீ இது எல்லாமே இங்கே இருக்கும் ஓகேங்களா. சைன்இன், அதாவது நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் சைன்இன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது என்ன வெர்ஷன் அப்படின்னு பார்க்கணும். இந்த பர்டிகுலர் பவர் பி வந்து என்ன வெர்ஷன் பார்க்கணும்னா அபவுட்டில் போயிட்டீங்க அப்படின்னா என்ன வெர்ஷன் காமிச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மே 2024 வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபைல் மெனுவில் இருக்கிற சிம்பிள் திங்ஸ் இவ்வளோ தான் ஓகேங்களா. அடுத்தது ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா கெட் டேட்டா, ஒர்க் புக், ஒன் லேக், எஸ்கியூஎல் சர்வர், என்டர் டேட்டா, ரீசன்ட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூல் ஆக்சுவலி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ETL டூல், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பவர் query ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் திங்ஸ் தான் வந்து பவர் query. இது நம்ம டீட்டெயிலாக ஒரு செக்ஷனாகவே ஒரு பிளேலிஸ்ட்டே நான் போடுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாக்கு ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவே இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ விஷுவல் இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஸோ உங்களால் இங்கேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த பில் இங்கேருந்து எடுத்துக்க முடியும், உங்களால் இங்கேருந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. டெக்ஸ்ட் பாக்ஸ், அதுக்கப்புறம் மோர் விஷுவல்ஸ் ஆப் ஸ்டோர்லேருந்து எடுக்கணும்னா ஆப் ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. கேல்குலேஷன்ஸ், மெஷர்ஸ், குயிக் மெஷர், சென்சிட்டிவிட்டி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா டேபிள் இது மாதிரி எதாவது இருந்தால் மட்டும்தான் எனேபிள் ஆகும். டேட்டாவே நம்மகிட்ட நம்ம இன்னும் லோட் பண்ணல, ஸோ அதனால் இது இப்படி இருக்குது ஓகேங்களா. லீவ் இட் ஆஸ் இட் இஸ் ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஓவரால் திங்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இன்செர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இன்செர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நியூ பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா பேஜ். இந்த பேஜ் வந்துட்டு நம்ம இங்கேருந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறதுனாலையும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் பேஜ் ஓகேங்களா. ஃபைன். ஸோ நான் இங்கே ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுனா இங்கே ஆட் ஆகும் ஓகே. ஸோ அதே டூப்ளிகேட் பேஜ் அப்படின்னா நீங்கள் இங்கேயும் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் எப்படி வேணுமா நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதே விஷுவல் தான் ஓகே. அதுக்கப்புறம் கீ இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம் ஓகேங்களா. இதெல்லாம் பேஜ் நெட் ரிப்போர்ட், பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட் இது எல்லாமே லேட்டர் பார்ட் ஓகேங்களா. அடுத்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணணும், ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணணும், இது மாதிரி பட்டன்ஸ் ஆட் பண்ணணும், இல்லைனா ஒரு ஷேப்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்செர்ட் மெனுக்கு வந்துட்டு நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கே இந்த பர்டிகுலர் இன்செர்ட் மெனுவில் எல்லாமே இருக்குது, டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஒரு ஷேப் ஆட் பண்ணுறது, பட்டன்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸ், இமேஜஸ் எல்லாமே நீங்கள் இங்கே கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஃபைன் ஓகே. அடுத்து மாடலிங் டேப். இந்த மாடலிங் டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது என்னென்னா பேராமீட்டர் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் RLS ஓகேங்களா, ரோ லெவல் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேட்டா மாடல் மேனேஜ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ரிலேஷன்ஷிப். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணாலும் இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஆல்ரெடி ஒரு டேபிள் க்ரியேட் இருக்குன்னா கொடுத்தோன்னா டேபிள் க்ரியேட் ஆகும் ஓகேங்களா. பாருங்கள் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னென்னா நீங்கள் மாடலிங் வியூவில் பார்க்கலாம். ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வியூ. ஸோ வியூ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட கலர் தீம்ஸு ஓகேங்களா, ஃபாண்ட்டு இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இங்கே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக ஓகேங்களா, இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. ஸோ வியூவில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு தீம்ஸ் க்ரியேட் பண்ணுறது ஓகேங்களா, டேஷ்போர்ட் தீம் இதெல்லாமே க்ரியேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வியூவில் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பேஜ் வியூ வந்து எப்படிலாம் மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிட் டு பேஜ் கொடுத்துருக்கேன். ஃபிட் டு பேஜ் அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே எனக்கு ஃபிட் ஆகும். ஃபிட் டு வித்னா அந்த வித்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன ஆகும், ஃபிட் ஆகும் பேஜ். அதுக்கப்புறம் ஆக்சுவல் சைஸ்னால் நாம் எப்படி வேணாலும் போய் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஓகேங்களா, ரொம்ப வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் டு ஃபிட் அப்படின்வாங்க. ஸ்கேல் டு ஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொபைல் லேஅவுட், இஃப் யூ கிளிக் ஆன் திஸ் மொபைல் லேஅவுட் இட் வில் சேஞ்ச் த லேஅவுட் லைக் திஸ் ஆக்சுவலி ஓகேங்களா. இப்படி வந்து க்ரியேட் ஆகிடும் ஓகேங்களா. இது ஒரு சிம்பிள் தான், இது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிரிட் லைன்ஸ் ஓகே, ஸ்னாப் டு கிரிட், லாக் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் வியூ இருக்குது. அந்த வியூ வந்து யாரும் வந்து அந்தாண்டு எழுத்து வச்சிடக்கூடாது. ஸோ அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு லாக் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இன்செர்ட் போகிறேன், ஒரு ஷேப்புங்க கொண்டு வரேன் ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு ஷேப் போட்டு பாருங்கள், ஸ்னாப் கிரிட் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஓகே, கிரிட்லைன்ஸ் எனக்கு தேவையில்லை, இப்போ ஸ்னாப் கிரிட் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்னால் இப்போ என்னால் இப்படி மூவ் பண்ண முடியும், இங்கே என்னால் மூவ் பண்ண முடியுது. ஸோ அதே நான் லாக் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் எங்கேயுமே இழுக்க முடியாது. ஸோ அதுதான் லாக் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்காவது ஒருத்தர் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாக் ஆப்ஜெக்ட் பண்ணி அமைச்சிங்கன்னா அவங்களால இந்த ரிமூவ் அதாவது மூவ் பண்ணி அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான், பட் மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது ஃபில்டர்ஸ். ஸோ ஃபில்டர்ஸ் இந்த பெயின் தான், இந்த ஃபில்டர்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெயின் மேனேஜர், ஆல்வேஸ் ஷோ பெயின் மேனேஜர், ஷோ ஆன் ஆக்டிவ் பெயின். ஸோ இந்த பெயின்ஸ் எல்லாமே ஓகேங்களா, இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க பெயின் மேனேஜர் எப்படி வேணும் அப்படின்ட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபைன். அடுத்தது ஆப்டிமைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அனலைசர் வந்து நம்ம நிறைய இங்கே யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த டேஷ்போர்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் எங்கே நம்மளுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரச்சனையாக இருக்குது, அதாவது பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸ் கொரிஸ் மூலமாக பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இல்லை அதிகமான விஷுவல் யூஸ் பண்ண, ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்து ரெகனைஸ் பண்ணி சொல்லும் பர்ஃபார்மன்ஸ் அனலைசர். இதுவும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. அதுக்கப்புறமா அப்ளை ஆல் ஸ்லைசர் பட்டன் ஓகேங்களா, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம எதுவும் டீட்டெயில் எடுக்க முடியாது, ஸோ அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன்ஸ், இன்ஆக்டிவ் கொரி ரிடக்ஷன், இது எல்லாமே நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ரிஃப்ரெஷ் விஷுவல்ஸு, பாஸ் விஷுவல்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் ஹெல்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் மெட்டீரியல், ட்ரைனிங் வீடியோஸ், டாக்குமெண்டேஷன், சப்போர்ட்டு, கைடட் லேர்னிங்ஸு, அபவுட், இங்கே நீங்கள் வந்து அபவுட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா பவர் பிஐக்கு உண்டான அத்தனை லேர்னிங் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பிளாக்ஸ் இது எல்லாமே இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டர்னல் டூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஹெல்ப்பில். ஸோ நத்திங் worry to see this actually, because நம்ம எல்லாமே எடுத்துருவோம் ஆக்சுவலி, நெட்லேருந்து எடுத்துக்குவோம். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இஃப் நீடட் யூ கேன் யூஸ் திஸ் ஆச்சு ஓகே, அதர்வைஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் ஒன் ஆக்சுவலி. தட்ஸ் இட். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஓவரால் ஓகேங்களா. ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் முடிக்கிறேன், பட் இதில் நம்ம என்னென்ன டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயிலாக சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ணி நல்லா புரிகிற மாதிரி ஈஸியாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.